ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டாடா 247 தமிழ். நான் உங்கள் ஆஷிக். ஸோ நேற்று நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இனிமே 5லேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வகுப்புக்கு ப்ரொமோட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பார்த்தா A to Z நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் வந்து தெரியணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும், அதாவது 6 வயதுலேருந்து 14 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமை. ஸோ இதை பற்றின அந்த அடிப்படை கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமை அப்படிங்கிறது இதை பற்றின பேக்ரவுண்ட் தெரிஞ்சால் தான் இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ 1990 நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராமமூர்த்தி கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இந்தியாவில் எப்படி வந்து கல்வியை மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிகிள் 21A இந்த கல்வி அப்படிங்கிறது அடிப்படை உரிமையை கொண்டு வரணும் அப்படிங்கிறத முதல்ல கொண்டு வந்தது என்னன்னா இந்த ராமமூர்த்தி கமிட்டி தான். ஸோ அதுக்கப்புறமா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1992 உன்னி கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு ஜட்மெண்ட்ல மறுபடியும் இதே தான் சொல்றாங்க, கல்வி அப்படிங்கிறத அடிப்படை உரிமையை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மத்திய அரசாங்கம் மறுபடியும் 1999 ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. அந்த கமிட்டியோட பேர் என்ன அப்படின்னா தபஸ் மஜும்தார் கமிட்டி அப்படிங்கிற ஒரு கமிட்டி வந்து போடுறாங்க. ஸோ ஃபைனலாக இந்த கமிட்டி தான் என்ன பண்ணாங்க, RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரலாம் அப்படிங்கிறத ஃபைனலாக அப்ரூவ் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் வந்து இந்த தபஸ் மஜும்தார் கமிட்டி அப்படிங்கிற இந்த கமிட்டி. ஸோ இந்த கமிட்டியோடைய பரிந்துரையின் பேரில் தான் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் 2002 என்ன பண்றாங்க அப்படின்னா 86வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 86th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் சட்ட திருத்தம் வந்து பண்றாங்க. ஸோ இதில் தான் என்ன பண்றாங்க, நம்மளுடைய அடிப்படை உரிமையில ஆர்டிகிள் 21A அப்படிங்கிற ஒரு ஆர்டிகிள் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த ஆர்டிகிள் மூலியமாக தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய 6லேருந்து 16 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு இலவசமாக கட்டாய கல்வி கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்த சட்டம் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, 2002 வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக இந்த ஆர்டிகிள் 21A அப்படிங்கிற இந்த அடிப்படை உரிமையை நடைமுறைப்படுத்துறதுக்காக 2009 ஆகஸ்ட் மாதம் நம்மளுடைய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட், ஸோ அனைவருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு சட்டம் வந்து எப்போ 2009 ஆகஸ்ட் மாதம் வந்து பாஸ் பண்ணுறாங்க இந்த பில்லு. ஸோ ஃபைனலாக இந்த பில் எப்போ நடைமுறைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 ஏப்ரல் மாதம் தான் என்ன ஆகுது, இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் RTE அப்படிங்கிற ரொம்ப ஒரு முக்கியமான சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்து வருது. ஸோ இந்த சட்டம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சட்டத்தில் தான் முதல்ல இந்த நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிற இந்த பாலிசி வந்து கொண்டு வர்றாங்க. ஸோ இந்த சட்டத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதில் முதல்ல இந்த நோ டிடென்ஷன் பாலிசினா என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துலாம். ஸோ நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஸோ இந்தியாவில் 8வது வரை, ஸோ LKGலேருந்து 8வது வரை உள்ள குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள ஃபெயிலே பண்ணக்கூடாது. முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூலில் 8வது வரை அப் டு 8th வரை எந்த குழந்தைகளையும் வந்து ஃபெயில் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதான் வந்து இது ஒரு முக்கியமான விஷயம். இந்த நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிறது என்ன, 8வது வரை உள்ள குழந்தைகள், 8வது வரை படிக்கக்கூடிய குழந்தைகள் இருக்காங்களே, அவங்கள எந்த வகுப்பில் அவங்க 5ஆவதுலையோ 6ஆவதுலையோ 7ஆவதுல ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள ஃபெயில் பண்ணக்கூடாது, அவங்கள ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வகுப்புக்கு ப்ரமோட் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் இந்த விஷயம். ஸோ இது எதுக்காக கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்தியாவில் அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கல்வி ஸ்கூலுக்கு போகிறதே வந்து பெரிய விஷயம். ஸோ ஒரு மாணவர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு, ஸ்கூலுக்கு போய் அவர் வந்து ஃபெயில் ஆகிட்டார் அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலியில் பண்ணக்கூடிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா அவரை மேற்கொண்டு படிக்க வந்து விட மாட்டாங்க. உனக்கு படிப்பு வரல அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டிட்டு வேற வேலைக்கு வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதனால் இந்தியாவில் ட்ராப் அவுட் ரேட், ஸோ கல்வி இன்டர்நெட்டில் வந்து அதிகமாகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகள் வந்து சைல்டு லேபராக போகிறதுக்கு, குழந்தை தொழிலாளராக போகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்காக தான் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிற இந்த பாலிசியை கொண்டு வராங்க. ஸோ இது மூலியமாக என்ன, 8வது வரை எந்த குழந்தைகளையும் ஃபெயில் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த RTE உடைய முக்கியமான ப்ரொவிஷன். ஸோ அதுக்கடுத்து இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு 100 சீட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் LKGக்கு 100 சீட் இருக்குது அப்படின்னா அந்த 100 சீட்டில் 25 சீட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த RTEக்கு கீழே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணும். யாரெல்லாம் வந்து சோஷியலாகவும் எக்கனாமிக்கலாகவும் ரொம்ப பேக்வேர்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறை வந்து கொண்டு வராங்க. ஸோ இன்றளவும் அந்த நடைமுறை வந்து நடைமுறையில் தான் வந்து இருக்குது. ஓகேவா. ஸோ இது இல்லாமல் வேறு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கூலில் என்னென்ன மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், அதே மாதிரி இத்தனை குழந்தைகளுக்கு இத்தனை ஆசிரியர் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம், அதே மாதிரி ஆசிரியர்களுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்கிறாங்க. மேலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியர்களை வெறும் இந்த கல்விக்கான விஷயத்தில் மட்டும் தான் பயன்படுத்தணுமே தவிர அரசாங்கம் என்ன பண்ணக்கூடாது, அவங்கள வேறு வேலைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது. அவங்கள எலெக்ஷன் வேலைக்கு பயன்படுத்திக்கலாம், அதே மாதிரி சென்செக்ஸ் வேலைக்கு பயன்படுத்திக்கலாம். இது தவிர வேற எந்த வேலைகளுக்கும் அவங்கள பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி விஷயம் உட்பட நிறைய விஷயங்கள் வந்து இந்த RTE 2009 வந்து சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த 2009 கொண்டு வரப்பட்ட இந்த ரைட் டு எஜுகேஷன் ஆக்டை அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2019 திருத்தம் வந்து பண்ணுறாங்க, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ இந்த அமெண்ட்மெண்ட்டில் முக்கியமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நோ டிடென்ஷன் பாலிசி அப்படிங்கிற இந்த பாலிசியை ரிமூவ் பண்ணுறாங்க. ஓகேவா. ஸோ இந்த நோ டிடென்ஷன் பாலிசியை ரிமூவ் பண்ணிவிட்டு
இனிமேல் 5வது மற்றும் 8வதுக்கு எத்தனாவது 5வது மற்றும் 8வது வரை உள்ள மாணவ மாணவிகள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு என்ன பண்ணப்படும், 5வதுல ஒரு பப்ளிக் எக்ஸாம் பொதுத் தேர்வு வந்து நடத்தப்படும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10வதுல ஒரு பொதுத் தேர்வு வந்து 8வதுல ஒரு பொதுத் தேர்வு நடத்தப்படும். அப்படிங்கிற மாதிரி இந்த 2 இதில் என்ன பண்ணுறாங்க, பொதுத் தேர்வு வந்து நடத்துறதுக்கான விஷயம் வந்து கொண்டு வர்றாங்க. ஓகேவா. ஸோ இப்போ இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்துறதுக்காக தான் ரீசெண்டாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் அரசாங்கம் 5வதுலேயும் ஒரு தேர்தல் வந்து தேர்வு நடத்துவாங்க, அதே மாதிரி 10வதுலேயும் ஒரு தேர்வு நடத்துவாங்க. ஸோ இந்த 2 தேர்வுகளில் மாணவர்கள் சப்போஸ் ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 மாதம் அவகாசம் கொடுக்கப்படும். ஸோ அந்த 2 மாதத்துக்குள்ளே அவங்க படிச்சுட்டு எக்ஸாம் வந்து எழுதணும். ஸோ அந்த எக்ஸாமில் சப்போஸ் அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த வகுப்புக்கு போவாங்க. இல்லை பாஸ் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான், அவங்க திரும்ப அந்த வகுப்பை வந்து படிக்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படும். இது வெறும் 5வதுக்கும் 8வதுக்கும் மட்டும்தான் இந்த விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதற்கட்டமாக மத்திய அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய ஒரு 3000 ஸ்கூல்ஸ், ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேந்திரி வித்யாலயா, நவோதய வித்யாலயா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஏகலவ்யா ஸ்கூல், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சில ஸ்கூல்ஸ் இருக்குது. அந்த மாதிரி 3000 சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸில் மட்டும்தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ மாநிலங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இந்த பாலிசி அடாப்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அவங்க என்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகலாம். ஏன் அப்படின்னா இந்த கல்வி அப்படிங்கிறது நம்மளுடைய பொதுப்பட்டியலில் 7வது அட்டவணையில் மத்திய அரசாங்கத்துக்கு என்னென்ன விஷயத்தில் லா மேக் பண்ணலாம், மாநில அரசாங்கம் என்ன விஷயங்கள் லா மேக் பண்ணலாம், இந்த மாதிரி பட்டியல் இருக்கு இல்லையா, அதில் இந்த கல்வி அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்ட் பொதுப்பட்டியலில் இருக்கிறதுனால மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது மாநிலங்களை. ஸோ மாநிலங்கள் தேவைப்பட்டாங்க அப்படின்னா இது வந்து நடைமுறைப்படுத்தலாம், இல்லைன்னா நடைமுறைப்படுத்த தேவை கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது நிறைய மாநிலங்கள், புதுச்சேரி உட்பட நிறைய மாநிலங்கள், யூனியன் பிரதேசங்களும் இதை ஒத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடு எடுத்துட்டீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் இதை ஒத்துக்கலை. ஸோ இது வந்து நடைமுறைப்படுத்துறதுனால நிறைய மாணவர்கள் வந்து கற்றல் இடைநிற்றல் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழ் அரசாங்கம் வந்து இது ஒத்துக்கலை. ஸோ அப்போ தமிழ்நாட்டில் இந்த பாலிசி வந்து நடைமுறைக்கு வருமா வராது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டில் மத்திய அரசாங்கத்தோட சில பள்ளிகள் இருக்குது, அந்த பள்ளிகளில் மட்டும் இது நடைமுறைக்கு வரும். ஸோ உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து கேந்திரி வித்யாலயா அப்படிங்கிற பள்ளி இருக்குது, நவோதயா வித்யாலயா கிடையாது. தமிழ்நாட்டில் இந்த கேந்திரி வித்யாலயா, அந்த ஆர்மி ஸ்கூல்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து இருக்குது, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கூல்ஸ் தான். ஸோ அந்த ஸ்கூல்ஸில் மட்டும் இந்த நடைமுறை வந்து இருக்கும். மித்தபடி தமிழகத்துடைய நம்ம மத்திய அரசாங்க பள்ளிகள்லையோ இல்லை பிரைவேட் பள்ளிகளையோ இது வந்து நடைமுறைக்கு வராது. தமிழகத்தில் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அப் டு 8th வரை ஆல் பாஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் தமிழகத்துடைய மாணவர்கள் இதை நினச்சி பயப்பட தேவை கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த நோ டிடென்ஷன் பாலிசினால என்னதான் வந்து நிறையா என்னதான் வந்து இதில் ஒரு சில நன்மைகள், ஒரு சில டிமெரிட்ஸ் இருந்தாலும், பட் இந்த நோ டிடென்ஷன் பாலிசினால நிறையா மெரிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்தியாவில் அந்த குழந்தை தொழிலாளர்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுக்கும், அதே மாதிரி லிட்ரஸி ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கும் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த நோ டிடென்ஷன் பாலிசி தான் வந்து முக்கியமான காரணம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கல்வியாளர்கள் வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போது இந்த நோ டிடென்ஷன் பாலிசி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது வந்து வச்சுக்கலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவிடுங்க. மேலும் இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய ADA 247 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.